दीदी माफ करना, मैं तुम्हारे विश्वास पे खड़ा नहीं होता आया। मम्मी मेरे बच्चों का ख्याल रखो, मेरे सारे बताने क्या होगा। मैं चुनाव के इस खाते में समझ रहा, काश मैं इसमें निपुण हो पाता। मैं तो एक कदम उठाना चाह रहा हूँ, इसका स्वयं मैं जिम्मेदार हूँ। इसमें किसी का कोई दोष नहीं है, मेरे परिवार को कुछ नहीं कहना है। मैं बहुत दुखी हूँ, इस दिन से चैन से नहीं सो पाया हूँ। मेरी छोटी छोटी 4 लड़कियों வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ, இந்த நபர் யார்? ஒரு தாயின் மகன், 4 குழந்தைகளுடைய தகப்பனார், மனைவியின் கணவர், அண்ணன், தம்பி, இது போன்ற ஏராளமான உறவுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு BLO, பூத் லெவல் ஆஃபீஸர். தன்னுடைய உயிரை மடித்துக் கொள்வதற்கு முன்பு அவர் பேசிய அந்த கடைசி வார்த்தை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கு லாபத்தை கொடுப்பதற்காக ஞானேஷ்குமார் அண்ட் டீம், தேர்தல் ஆணையம் இந்த அளவில் பூத் லெவல் ஆஃபீஸர்களை நசுக்கக்கூடிய, கொல்லக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. அந்த அளவில் அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். இந்த வீடியோ மற்றும் ஆதாரம் கிடையாது, என் கையில் இருக்கக்கூடிய இந்த 2 பக்கங்கள் கொண்ட மரண வாக்குமூலம். இதைவிட வேற ஏதாவது ஆதாரங்கள் வேணுமா? வேற என்ன உங்களுக்கு தேவை என்று எனக்கு தெரியவில்லை. எதற்காக அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது? எதற்காக சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருக்கிறது? எதற்காக ஞானேஷ்குமார் என் டீம் அமைதியாக இருக்கிறார்கள்? எந்த விதமான பதிலும் கொடுக்கலாம். 46 வயதான சர்வேஷ் சிங்கின் கதையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை இது போன்ற உண்மைகளை கொண்டு வருவதற்காக எங்கள் மீது ஏராளமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். எங்களுடைய சேனலை முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள், பல வீடியோக்களை நீக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். ஆனால் தைரியமாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய டீம் இது போன்ற ஸ்டோரிகளை, இது போன்ற ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறோம். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். 2வது, உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள் இதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சர்வேஷ் சிங்கின் கதை. 46 வயதான ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர், பஹேரி வில்லேஜ், போஜ்பூர், முராதாபாத், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இந்த நபர். இவர் எழுதிய இந்த கடைசி 2 பக்கம் வாக்குமூலம், இந்த மரண வாக்குமூலத்தில் இவர் யாரை அட்ரஸ் செய்கிறார்? டிஸ்ட்ரிக்ட் பேசிக் எஜுகேஷன் ஆஃபீஸர், தன்னுடைய உயர் அதிகாரிக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய அந்த முதல் வார்த்தை ஹிந்தியில் இருக்க, அதை ஆங்கிலத்தில் படித்து அப்படியே தமிழ்லையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ், பட் வாட் கேன் ஐ டூ? நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், ஆனால் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. தேர் இஸ் இமென்ஸ் ரெஸ்ட்லெஸ் அண்ட் சஃபகேஷன். ஓய்வில்லாமல், மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவில் என் மீது
வேலைக்கான அழுத்தம் இருக்கிறது. ஐ எம் ஃபீலிங் ஸ்கேர்ட் ஆஃப் மை செல்ஃப். என்னை பார்த்து எனக்கு பயமாக இருக்கிறது. ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை 4 லிட்டில் டாட்டர்ஸ் அண்ட் தே ஆர் வெரி இன்னசென்ட். என்னுடைய 4 பெண் குழந்தைகளை நான் காப்பாற்ற வேண்டும். அவர்களை பார்த்து நான் பயப்படுகிறேன். ரொம்பவே அப்பாவி குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள். While writing this, I am feeling huge pain. இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கும் போது வேதனையில் இருக்கிறேன், வலியில் இருக்கிறேன். If I have more time, perhaps I would have completed this task. என்னிடம் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கிடைத்திருந்தால் இந்த வேலையை நான் பார்த்திருப்பேன், நிச்சயமாக நான் பார்த்திருப்பேன். Because this time was not enough for me. இந்த கொடுத்த கால அவகாசம் போதுமான அளவில் இல்லாத பட்சத்தில் என்னுடைய உயிரை நான் மடித்துக் கொள்கிறேன். Because in my life, for the first time, I was appointed to the post of BLO. Forgive me. என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக BLOவாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் இந்த வேலையை பார்க்க முடியவில்லை. இந்த வீடியோக்குள் இன்னும் ஆழமாக உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் BLOவாக இருக்கலாம், அல்ல இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கலாம், தயவு செய்து இது போன்ற முடிவுகளை எடுக்காதீர்கள். உங்களால் முடியலையா, நீங்கள் ராஜினாமா கொடுத்து விடுங்கள். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கூலி வேலையாவது பார்த்து உங்களுடைய குழந்தைகளை, குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். தைரியமாக இருங்கள். உங்களால் முடியவில்லையா, பரவாயில்லை, தூக்கி போடுங்க, என்னால் முடியலைன்னு சொல்லுங்க. தைரியமாக உங்களுடைய அதிகாரியிடம் உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வையுங்கள். இல்லை அதிகாரி மிரட்டுகிறார், அதிகாரி அழுத்தத்தை போடுகிறார், பரவாயில்லை, அந்த அதிகாரி மீதே நீங்கள் போய் FIR போடுங்கள், அந்த அதிகாரி மீதே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்கள். எங்கேயுமே உங்களுடைய உயிர், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகளை தாண்டி எந்த விதமான வேலையும் கிடையாது. அழுத்தத்தின் காரணமாக உயிரை விட்டு விட்டேன், அழுத்தத்தின் காரணமாக நான் உலகத்தை விட்டு போகிறேன் என்கிற இந்த முடிவே தவறான முடிவு. ஆனால் அதையும் தாண்டி பிரெயின் ஹேம்ரேஜ், ஹார்ட் அட்டாக், மயக்கம் விழுந்து சுற்றி விழுகிறது, இது போன்ற ஏராளமான இன்சிடென்ட்கள் வழியாக BLOக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணையம் கொடுக்காததற்கான காரணம் என்ன? இந்த இடத்தில் 46 வயதான சர்வேஷ் சிங் மிக ஆழமான, மிக உருக்கமான ஒரு கடிதத்தை எழுதி சென்றிருக்கிறார். ஏராளமான கேள்விகள் இந்த கடிதம் வழியாக கிளம்பியிருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவில் இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கும் போது வேதனையில் இருந்திருப்பார், எந்த அளவில் இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கும் போது தன்னுடைய குழந்தைகளை ஞாபகப்படுத்தி இருப்பார், தன்னுடைய மனைவியை பற்றி, தன்னுடைய தாயாரை பற்றி, தன்னுடைய அக்காவை பற்றி சிந்தித்திருப்பார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் இந்த நபர் எழுதிய கடைசி மரண வாக்கு மூலம் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. பல நபர்கள் இதை ஃபார்வர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இவர் எழுதிய இன்னொரு சில விஷயங்கள், என்னுடைய இந்த கடிதத்தை அதிகாரிகள் கால்களில் எடுத்து வைக்கிறேன். இந்த நபருடைய சடலம் இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கொட்டைகளில் கண்டெடுக்கப்பட்டது. தூக்கு மாட்டி உயிரிழந்திருக்கிறார் இந்த நபர். சர்வேஷ் சிங் தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார் ஒவ்வொன்றாக படிக்கிறேன், கேளுங்கள். How much mental agony this person must have been going through. இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கும் போது கூட இந்த நபர் தன்னுடைய சின்ன சின்ன குழந்தைகள் கனிஷ்கா, மாஹி, ரூஹி அண்ட் நாசியை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இதில் 2 குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியா இல்லையா. கடைசி காலகட்டத்தில் இந்த நபர் தன்னுடைய குழந்தைகளை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்று வந்திருக்கிறார். அதெல்லாம் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் இந்த நபர். ஒரு நபருடைய மரண வாக்கு மூலத்தை படிப்பது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் கூட உங்களுக்காக நான் இதை படிக்க பார்க்கிறேன். த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இதை பற்றி ஒரு துளி கூட சந்திக்காததற்கான காரணம் BLO ஆஃபீஸர்கள் கையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம். 1000 to 1300 நபர்களை சந்தித்து நேரடியாக வீட்டுக்கு வீடு போய் இந்த ஃபார்ம்ஸ்களை நிரப்பணும், அதுவும் இத்தனை நாட்களுக்குள் சாத்தியமே கிடையாது. இரவு பகல் பார்த்தால் கூட அந்த வேலையை முடிக்க முடியாத அந்த தருணம். இன்னொரு பக்கம் அதிகாரிகளுடைய அழுத்தம் எந்த அளவில் இருக்குன்னா, ஒரு BLO வெளியில் போயிட்டாருன்னே பாருங்க, அடுத்த 2 மணி நேரத்தில் அதிகாரி ஃபோன் அடிப்பாரா, என்னாச்சு, எத்தனை ஃபார்ம் நிரப்பின. அப்படி
இத்தனை நம்பர் தான் நான் நிரப்பணும்னு சொன்ன உடனே அங்கேருந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவார்கள். சம்பளம் கிடைக்காது, வேலையை விட்டு தூக்கிடுவோம், எஃப்ஐஆரை போடுவோம், இந்த மாதிரியான விஷயம். அக்டோபர் 7 he was appointed as a BLO, booth number 406. Since the applicant had no complete knowledge about it, he is not able to complete the target. applicantங்கிறது இந்த உயிரிழந்த நபர் அவரையே தன்னையே எழுதியிருக்கிறார். அப்படின்னா அவர் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். பூத் லெவல் 406 நான் அப்பாயிண்ட் செய்யப்பட்டதிலிருந்து எனக்கு எந்த விதமான நாலேஜும் கிடையாது. இதற்கு முன்னாடி நான் பிஎல்ஓ ஆஃபீஸராக வேலையும் பார்க்கவில்லை. ஆகையால் எனக்கு எப்படி செய்வதென்று எனக்கு தெரியாத பட்சத்தில் அதிகாரிகளும் எனக்கு உதவவில்லை. டிஸ்பைட் ஒர்க்கிங் ஹார்ட் டே அண்ட் நைட் த அப்ளிகண்ட், அதாவது இந்த நபர் 2 அல்ல 3 மணி நேரம் மட்டுமே உறங்கி இருக்கிறார். ஒரு நாளைக்கு வெறும் 2 3 மணி நேரம் மட்டும்தான். 2 மகள்கள், அவர்களுக்கு உடல்நிலை சரியாகவில்லை. மென்டல் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறது. இந்த நபர் இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய மெஷரை எடுத்து விட்டார். அவர் எழுதிய அந்த கடிதத்தில் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஆன் மீ, அதாவது இந்த மரணத்திற்கான காரணம் வேறு யாருமே கிடையாது, அனைத்திற்குமே காரணம் நான் மட்டும்தான். தேர்ஃபார் த என்டையர் ஃபால்ட் இஸ் ஓன்லி அண்ட் ஓன்லி ஆன் மீ. என் மீது தான் இந்த ஒட்டுமொத்த குற்றமுமே இருக்கிறது, ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இருக்கிறது. யார் மீதும் நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. என்னுடைய குடும்பத்தின் மீது, என்னுடைய மனைவி மீது, என்னுடைய குழந்தைகள் மீது எந்த விதமான அழுத்தத்தையும் போடாதீர்கள். கையெடுத்து கும்பிடுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். எந்த பள்ளியில் நான் ஆசிரியராக வேலை பார்க்கிறேனோ, எந்த குழந்தைகளுக்கு நான் பாடம் நடத்தி வருகிறேனோ, அந்த குழந்தைகளிடமும் ஒரு மன்னிப்பு. என்னை மன்னித்து விடுங்கள். இந்த வேலையின் காரணமாக நான் பள்ளிக்கூடத்திற்கு வர முடியவில்லை, உங்களுக்கு பாடம் நடத்த முடியவில்லை. உங்கள் அனைவருக்குமே ஏராளமான அன்பு, பாசம். நல்லா படியுங்க, என்னை மன்னித்து விடுங்கள். ஐ டிட் வாண்ட் டு லிவ், நான் வாழ ஆசைப்படுகிறேன், ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு புரியலை. ஐ எம் ஃபீலிங் immense restless suffocation and I am feeling scared of myself. மன அழுத்தமாக இருக்கிறது, ரொம்பவே பயந்து போயிருக்கிறேன், என்னால் முடியவில்லை. டேக்கிங் கேர் ஆஃப் மை 4 little daughter who are very innocent. அத்துடன் என்னுடைய 4 குழந்தைகளையும் நான் பார்க்கணும், என்னுடைய குடும்பத்தையும் நான் பார்க்கணும். எதுவும் முடியாத பட்சத்தில் இந்த கடிதம் வழியாக அனைவரிடமே மன்னிப்பை கேட்கிறேன். வாட் எவர் அமௌண்ட் இஸ் டியூ ஆஃப் மை சர்வீஸ். என்னுடைய பணிக்காலத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த செட்டில்மெண்ட் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து என்னுடைய மகள், என்னுடைய மனைவியிடம் ஒப்படைத்து விடுங்கள், என்னுடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைத்து விடுங்கள். எனக்கு பின் இந்த பணம் தான் அவர்களை காப்பாற்றப் போகிறது. அதனால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் இந்த முடிவை எடுப்பதற்கான காரணம், ஆஃபீஸர்ஸ் ஷுட் நாட் ஹராஸ் த ஃபேமிலி டூ. என்னை எப்படி நீங்கள் ஹராஸ் செய்தீர்களோ இதே போன்று அதிகாரிகள் என்னோட குடும்பத்தையும் ஹராஸ் செய்ய வேண்டாம். தயவு செய்து அவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தையாவது கொடுத்து விடுங்கள். நான் இங்கிருந்து போகிறேன். இஃப் ஐ ஹேட் டைம், என்னிடம் கொஞ்சம் அதிக அவகாசம் இருந்திருந்தால், இன்னும் ஒரு சில நாட்கள் கிடைத்திருந்தால் இந்த வேலையை நான் முடித்திருப்பேன். முதல் முறையாக பிஎல்ஓவாக வேலை பார்த்திருக்கிறேன். எந்த விதமான ட்ரைனிங்கும் எனக்கு கிடைக்கவில்லை, அதிகாரிகள் எனக்கு உதவவில்லை. அதனால் என்னால் இந்த வேலையை பார்க்க முடியவில்லை. இந்த அளவில் உருக்கமான இந்த கடிதம் சர்வேஷோடைய மனைவி பப்ளி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தைனிக் பாஸ்கரிடம். என்னுடைய கணவர் ஒரு மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தின் காரணமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். இரவு பகல் பாராமல் வேலை பார்த்து கொண்டிருந்தார். வீட்டுக்கும் திரும்ப மாட்டார். 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்கு மேலே அவருக்கு உறக்கம் வராது. அதிகாரிகள் தொடர்ந்து ஃபோன் செய்து அவரை மிரட்டி கொண்டிருப்பார்கள். இது போன்ற அனைத்து விஷயங்களுமே. முராதாபாதுடைய டிஎம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அனுஜ் சிங், சர்வேஷ் வாஸ் டூயிங் குட் ஒர்க் ஆஸ் அ பிஎல்ஓ. சர்வேஷ் சிங் ரொம்பவே நன்றாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் டெசிக்னேட்டட் ஆஃப் அபவுட் 67% ஆஃப் ஃபார்ம். 67% ஃபார்ம்ஸ்களை நிரப்பிவிட்டார் என்றும் அவர் கூறுகிறார். ஆனால் எதற்காக அழுத்தம்? அப்போ ஒன் ஆங்கன்வாடி ஒர்க்கர் வாஸ் ஆல்சோ டிப்ளாய்ட் டு ஹிஸ் ஹெல்ப். ஒரு ஆங்கன்வாடி ஒர்க்கரையும் நாங்கள் அவருடைய உதவிக்காக போட்டிருந்தோம். எப்போ? மறைந்ததுக்கப்புறம், உயிர் போனதுக்கப்புறம் இதெல்லாம் இவர்கள் கூறி வருகிறார்கள். நவம்பர் 4 டிசம்பர் 4 12 மாநிலங்களில்
அதில் 3 யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய 50 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுடைய வாக்குப்பதிவுகளை சரிபார்க்கக்கூடிய பொறுப்பு பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் மீது கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிஎல்ஓ ஆஃபீஸர் மீது இருக்கக்கூடிய அழுத்தம் 900 1300 ஃபார்ம்ஸ்களை நிரப்பி வீட்டுக்கு வீடு போய் செக் செய்து பல இடங்களில் அவர்கள் தாக்கவும் படுகிறார்கள், கேவலமாக நடத்தப்படுகிறார்கள். காரணம், என் வீட்டுக்கு ஏன் நீ வரல, எத்தனை நாளில் நீ வருவ, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கிறது. இது முதல் கேஸ் கிடையாது. 27ஆம் தேதி ஷோபா ராணி பிஎல்ஓ ஹார்ட் அட்டாக் வழியாக உயிரிழந்திருக்கிறார். 29ஆம் தேதி ஆஷிஷ் குமார் லேக்பால் டைரியா டியூட்டியிலேயே உயிரிழந்திருக்கிறார். நவம்பர் 26ஆம் தேதி சுதீர் குமார், இவரும் ஒரு லேக்பால், தன்னுடைய திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு இவர் உயிரிழந்திருக்கிறார். திருமணத்திற்கு கூட அவருக்கு லீவ் கொடுக்கவில்லையா, டேட் நிச்சயமான டேட் இத்தனாம் தேதி போய் திருமணம் மாப்பிள்ளை இவர் கொடுக்கவில்லை அதிகாரிகள். இது ஒன்று முக்கியம்னு சொல்கிறாங்க. என்ன அவசரம், யாருக்கான அவசரம், ஏன் இந்த அளவில் 2027ஆம் ஆண்டு தான் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வர இருக்கிறது, ஏன் ஒரு நாள் லீவு கொடுத்தா என்ன, 4 நாள் அங்கிட்டு தள்ளி போட்டால் என்ன? அந்த அழுத்தத்தின் காரணமாக இன்னொரு நபர் நவம்பர் 21ஆம் தேதி விஜயகுமார் வர்மா, சிக்ஷா மித்ரா, இது போன்ற ஒரு 10 உயிர்கள் மத்திய பிரதேசத்தில் இன்னும் பிரிந்திருக்கிறது. குஜராத்தில் 5 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு உயிர் பிரிந்திருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள்ல 30லிருந்து 40 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. இத்தனை நபர்களுடைய உயிர் பிரிந்தால் கூட எந்த விதமான டேட்டாவை பற்றியும் எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டத்தை பற்றியும் அல்ல இந்த முறை தவறாக இருக்கிறது, இதை சரிபார்ப்பதற்காக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் என்கிற எந்த விதமான விளக்கத்தையும் இவர்கள் கொடுக்கவில்லை. சனிக்கிழமை அன்று டிஎம்சியின் ஒரு குழு தேர்தல் ஆணையரை போய் சந்தித்திருக்கிறார்கள். அவர்களிடம் எடுத்து வைத்த ஏராளமான கேள்விகள், முக்கியமாக இந்த உயிரிழக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறீர்கள், எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. எதற்காக இந்த அவசரத்தில் இந்த எஸ்ஐஆர் நடத்துகிறீர்கள், அதற்கும் பதில் கொடுக்கவில்லை. 68 லட்சம் மக்களை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள் பீகாரில், அதே போன்று தான் வெஸ்ட் பெங்கால் மற்ற இடங்களிலும் அந்த பெயர்களை நீக்க போகிறீர்கள். அந்த பட்டியலில் எங்கள் எந்த விதமான பதிலும் கிடையாது. சரி, வந்தேரிகள் என்கிற பெயரில் நீங்கள் நீக்குகிறீர்கள். அப்படி வந்தேரிகள் என்றால் அவர்களை பிடித்திருப்பீர்கள், அவர்களை என்ன செய்ய போகிறீர்கள், டிபோர்ட் செய்ய போகிறீர்களா, இல்லை சிறையில் அடைக்க போகிறீர்களா? அதற்கான எந்த விளக்கமும் கிடையாது. அப்போது எம்பிக்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் போய் தேர்தல் ஆணையரை போய் சந்தித்து அவரிடம் இது போன்ற கேள்விகளை கேட்டால் கூட எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு பார்லிமெண்டில் எஸ்ஐஆரை பற்றி டிபேட் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கும் ஆளும் கட்சி பிஜேபி தலையசிக்கவில்லை. அப்போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்காக இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறார்கள்? இது போன்ற பிஎல்ஓ ஆஃபீஸர்களுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பொறுப்பு யார்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.